வணக்கம். மஸ்ட் அப்படிங்கிற இந்த மாடல் வேர்பை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக உபயோகப்படுத்துவீங்க. வாங்க அதோட ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஸ்டோட மெயினான ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசசிட்டி, ஆப்ளிகேஷன், கட்டாய தேவை, கடமை. இதுதான் அதோட மெயின் ஆட்டிடியூட். சரிங்களா? இதில் ஒரு உரையாடல் பார்க்கலாம். பாஸ் சொல்கிறாங்க, நாளைக்கு மீட்டிங்கில் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு. அதுக்கு அந்த பணிபுரியறவங்க சொல்கிறாங்க, கட்டாயம் சார், நாளைக்கு நாங்கள் அதில் கலந்துக்குவோம் அப்படின்ட்டு. எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். பாஸ், everyone must attend tomorrow's meeting. Employee, sure sir, I'll be there. இங்கே மஸ்டோட ஆட்டிடியூட் வந்து கட்டாயம் நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்கிறோம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம மஸ்ட் அப்படிங்கிற இந்த மாடலை நீக்கிட்டு நம்ம ஏற்கனவே படித்த கேன், குட், வில், would, shall, should இந்த மாடல்ஸை அட்டெண்டோட போட்டு என்ன ஆட்டிடியூட் வருது அப்படின்னு பார்க்கலாம். கேன் அட்டெண்ட் அப்படின்னா அட்டன் பண்ண முடியும், எல்லோரும் அட்டன் பண்ண முடியும் நாளைக்கு மீட்டிங்கு அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. அந்த இடம் அவ்வளோ பெருசாக இருக்கலாம், இல்லை எல்லாருக்கும் தடை இல்லாமல் எல்லோரும் கலந்துக்கிற அந்த ஒரு அனுமதி இருக்கலாம். நெக்ஸ்ட் குட். குட்டோட மெயின் ஆட்டிடியூட் என்ன? பாஸ்ட் அபிலிட்டி, சாஃப்ட் சஜஷன். இப்போ பாஸ்ட் அபிலிட்டி நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே டுமாரோஸ் மீட்டிங்னு இருக்கிறதுனால. அப்போ இது வந்து சாஃப்ட் சஜஷனாக சொல்லலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் மீட்டிங் நீங்கள் அட்டன் பண்ணலாம், அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட்டிடியூட் எடுக்க முடியும். அந்த மனோபாவத்தில் சொல்கிறதா நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வில். எவ்ரிஒன் வில் அட்டெண்ட் டுமாரோஸ் மீட்டிங் அப்படின்னா என்னோடய எதிர்பார்ப்பை சொல்லுது. எல்லாருமே நாளைக்கு மீட்டிங்கை அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன், அதுவும் ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறேன். ஏன்னா அங்கே அந்த மீட்டிங்கை வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்து ஒரு மீட்டிங்காக இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் வுட். எவ்ரிஒன் வுட் அட்டெண்ட் அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு பாஸ் வந்தாக்கா எல்லோரும் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் வரும். நெக்ஸ்ட் ஷால். ஷாலோட ஆட்டிடியூட் என்ன? ஷாலோட ஆட்டிடியூட் வந்து அனுமதி கேட்குறது ஒன்று, அப்ளிகேஷன், ஃபார்மல் யூசேஜுக்கு. அப்போ நம்ம எவ்ரிஒன் ஷால் அட்டெண்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா என்ன மனோபாவம் வரும்? எல்லாருமே கட்டாயம் நாளைக்கு மீட்டிங்கை அட்டன் பண்ணி ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ரூலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஷுட். நம்ம ஷுட் அட்டன் அப்படின்னு சொன்னோன்னா எவ்ரிஒன் ஷுட் அட்டன் டுமாரோஸ் மீட்டிங் அப்படின்னா இது வந்து ஒரு அட்வைஸ். நாளைக்கு வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாக்கிய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்ரிஒன் இதுதான் இங்கே சப்ஜெக்ட். எவ்ரிஒன் அப்படிங்கிறது ஒரு ப்ரோனவுன். மஸ்ட் அட்டெண்ட் இது ரெண்டும் சேர்ந்தது தான் verb. இந்த அட்டெண்ட் அப்படிங்கிறது வந்து பேஸ் ஃபார்மில் இருக்குது. மஸ்ட்டுங்கிற மாடலோடு இணைஞ்சு ஒரு ஆட்டிடியூடை கொடுக்குது, ஒரு மனோபாவத்தை பற்றி சொல்லுது. டுமாரோஸ் மீட்டிங் இதுதான் இங்கே வந்து ஆப்ஜெக்ட். எதை அட்டன் பண்ணுறான்? நாளைக்கு மீட்டிங்கு. அதனால் இதுதான் இங்கே ஆப்ஜெக்ட். டுமாரோஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ், மீட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுன். அப்போது ஓவராலாக ஒரு பேட்டர்ன் SVO. அடுத்தது பதில் கவனிங்க. ஷூர் சார் இதுதான் வந்து ஷார்ட் ரெஸ்பான்ஸ், ரிஜெக்ஷன், நம்ம ரிப்ளைவாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஐ பி தேர். இங்கே ஐ தான் சப்ஜெக்ட், வில் பி இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து verb. இந்த வில்லும் பியும் சேர்ந்தது தான் verb. தேர் அப்படிங்கிறது வந்து இடத்த சொல்லுது, அதனால் ஆட்ஜென்ட். நம்ம ஐ கம் அந்த மாதிரி சொல்லாமல் நான் இது வந்து ஆக்ஷனாக இருக்குது. நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது போல்
நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் பி தேர் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்யூச்சரை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது வில் அப்படிங்கிற அந்த மாடலை யூஸ் பண்ணி சொல்கிறோம். வில் பக்கத்தில் இந்த ஆம், இஸ், ஆர் அந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பேஸ் ஃபார்மில் தான் verb வரும் இல்லையா? எந்த ஒரு மாடலுக்கு பக்கத்துலேயும் பேஸ் ஃபார்மில் தான் வரும். அதனால் இங்கே பி வந்துருக்கு. ஐ வில் பி தேர். சரிங்களா? இப்போ நம்ம ஆக்ஷனாக சொல்லியிருந்தோம் ஐ வில் கம் அப்படின்னு சொல்லியிருப்போம். நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு ஆக்ஷன் இல்லாத ஒரு நிலையை சொல்கிறதுனால ஐ வில் பி தேர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? என்னோடய பார்வையிலேருந்து இதை கட்டாயம் நம்ம கலந்துக்கிறது தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மஸ்டோட அடுத்த ஆட்டிடியூட் பார்க்கலாம். சாத்தியக்கூறை பற்றி பேசுகிறது. 2 பேர் பேசிக்கிறாங்க. விளக்கெல்லாம் அணைஞ்சிருக்கு, கதவு சாத்தியிருக்கு, அப்போ அவங்க தூங்கிட்டு தான் இருக்க வேணும் அப்படின்னு. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். The lights are off and the door is locked. Then they must be sleeping. இங்கே மஸ்டோட ஆட்டிடியூடு வந்து சாத்தியக்கூறை பற்றி சொல்லுது. இப்போது மற்ற மாடல்ஸை மாற்றி போட்டு இதோட ஆட்டிடியூட் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். மஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம சொல்லும்போது 99% சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அர்த்தம். குட் யூஸ் பண்ணி சொல்லும்போது அர்த்தம் எதுவும் மாறாது, ஆனால் அந்த சாத்தியக்கூறுகள் 50% ஆகிடுது. ஷுட் யூஸ் பண்ணி சொல்லும்போது 75% ஆகுது. மற்றபடி அர்த்தத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. அதே அர்த்தத்தை தான் ஏறக்குறைய கொடுக்குது. ஆனால் சாத்தியக்கூறுகளோட பர்சன்டேஜ் மட்டும் மாறும். நான் அடித்து சொல்கிறேன் அப்படின்ற அந்த பர்சன்டேஜ் வந்து மாறி இருக்கும், அவ்வளோதான். இப்போ கேனை நம்ம மாற்றி போட்டு சொல்லும்போது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். வில் யூஸ் பண்ணி சொல்லும்போது நான் அப்படி அனுமானிக்கிறேன் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் வரும். வுட் யூஸ் பண்ணி சொல்லும்போது வழக்கமாக இந்த டைமில் அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க, இப்போயும் தூங்குவாங்க அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் வரும். சரிங்களா? தே ஆர் ஸ்லீப்பிங் இருக்கு இல்லையா? இது வந்து இதே தான். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே வந்து ஆட்டிடியூடு சேர்த்துருக்கோம். இந்த செயலுக்கு உண்டான மன உணர்வோடு சொல்கிறேன், இங்கே வெறும் செயலை சொல்கிறேன். அவங்க தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து அடித்து சொல்கிறேன். சரிங்களா? இந்த டோன் வந்து மாறுது. இங்கே இந்த ஆர் தான் இங்கே பியாக ஆயிருக்கு. மஸ்ட் அப்படிங்கிற அந்த மாடலுக்கு பக்கத்தில் இந்த மாற்றங்கள் இல்லாத ஒரு பேஸ் ஃபார்ம் தான் வரும். அதனால் இங்கே பி வந்திருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த சென்டென்ஸோட பேட்டர்ன் பார்க்கலாம். லைட்ஸ் இதுதான் இங்கே சப்ஜெக்ட், ஆர் இதுதான் verb, ஆஃப் இது வந்து காம்ப்ளிமெண்ட். விளக்கு எப்படி இருக்குன்னா நிறுத்தியிருக்கு, அணைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த ஸ்டேட்டை சொல்லுது. ஆக்ஷன் இங்கே எதுவும் இல்லை, டிஸ்கிரைப் பண்ணுது. அண்ட் த டோர் இதுதான் இங்கே சப்ஜெக்ட், இஸ் verb, locked பூட்டப்பட்டிருக்கு. இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட். இந்த டோரை டிஸ்கிரைப் பண்ணுது, லைட்டை டிஸ்கிரைப் பண்ணுது, நிறுத்தியிருக்கு, பூட்டியிருக்கு அப்படின்னு. இது ஒரு வாக்கியம், இது ஒரு வாக்கியம். இது ரெண்டும் அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷனால் இணைக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டும் எஸ்விசி ப்ளஸ் எஸ்விசி அப்படின்னு பேட்டர்ன் எடுத்துக்கலாம். அடுத்தது தென் இது வந்து ஒரு adverbial. they சப்ஜெக்ட், must be sleeping. இது வரைக்குமே முழுசாக வந்து verb தான், verb phrase. இது 3 சேர்ந்து தான் ஒரு verb. சரிங்களா? அப்போது எஸ்வி பேட்டர்ன். இந்த தென்னும் நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏஎஸ்வி அப்படின்னு ஸ்ட்ரக்சரை சொல்லலாம். பேட்டர்ன் எஸ்வி. இப்போது மஸ்டோட அடுத்த ஆட்டிடியூட் பார்க்கலாம். ஸ்ட்ராங் அட்வைஸ், ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். இதில் ஒரு உரையாடல் பார்க்கலாம். 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எங்கே சாப்பிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அந்த கார்னர் ஷாப்பில் இருக்கிற தோசையை நீ கட்டாயம் ட்ரை பண்ணணும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஐம் ஹங்க்ரி,
Where should we eat? You must try the dosa in the corner shop. It's the best. இங்கே வந்து மஸ்டோட ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா, அந்த தோசையை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு அது உங்களுக்கு பிடிக்கும், அந்தளவுக்கு அது நல்லாயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது இதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்கலாம். ஐ சப்ஜெக்ட், ஆம் verb, ஹங்க்ரி காம்ப்ளிமெண்ட். நான் என்னை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறேன், நான் பசியோடு இருக்கிறேன் அப்படின்னு. இங்கே ஆக்ஷன் எதுவும் இல்லை, அதனால் இது எஸ்விசி பேட்டர்ன். நெக்ஸ்ட் பாருங்கள். வேர், ஷுட், வி. இதில் இது வந்து கொஸ்டின் verb, ஷுட், ஈட் இது ரெண்டும் சேர்ந்த verb. ஆனால் இங்கே கேள்வி கேட்குறதுனால அந்த மாடலையே இங்கே ஹெல்பிங் verb போட்டிருக்கோம். வி சப்ஜெக்ட், ஈட் verb. நெக்ஸ்ட் பாருங்கள், இது அதோட பேட்டர்ன். நெக்ஸ்ட் பாருங்கள். யூ சப்ஜெக்ட், மஸ்ட் ட்ரை verb. எதை ட்ரை பண்ணணும்? இந்த தோசா. இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். எங்கே? in that corner shop. அது வந்து இடத்த சொல்கிறதுனால adjunct. அடுத்தது பாருங்கள். இட்ஸ் த பெஸ்ட். இட் சப்ஜெக்ட், இஸ் verb, த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். அதை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம், அதனால் இது காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? இப்போது நம்ம மஸ்ட் அப்படிங்கிற மாடலை எடுத்துகிட்டு மற்ற மாடல்களை போட்டால் என்ன ஆட்டிடியூட் வருதுன்னு பார்க்கலாம். யூ கேன் ட்ரை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் வரும். நம்ம குட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா சாஃப்ட் சஜஷனாக சொல்லலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. இப்போது இங்கே உட் அப்படின்னு போட்டோன்னா, நீ ஒரு சவுத் இண்டியனாக இருந்தால் நீ அந்த தோசையை கட்டாயம் ட்ரை பண்ணுவ, அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். இங்கே வில் அப்படின்னு போட்டோன்னா, நீ கட்டாயம் ட்ரை பண்ணுவ, நீ இப்போ அந்த பக்கம் போன அப்படின்னாலே அந்த தோசையோட வாசனை அப்படி இருக்கும், அப்போ நீ கட்டாயம் ட்ரை பண்ணுவ அப்படின்னு நான் கணிக்கிறேன். இந்த இடத்துல ஷேல் அப்படிங்கிற அந்த மாடல் வந்து பொருத்தமாக இருக்காது. ஏன்னா இந்த சூழ்நிலை வந்து அனுமதியும் கேட்க போகிறதில்ல, ரூலாகவும் நம்ம இதை சொல்ல போகிறதில்ல. நம்ம இந்த இடத்துல ஷூட் போட்டோம் அப்படின்னா வித்தியாசம் மஸ்ட்டுக்கும் ஷூட்டுக்கும் பெருசாக இல்லை. இங்கே நீங்கள் 99% சொல்கிறது நீங்கள் இங்கே 75% சொல்லுவீங்க. சரிங்களா? இங்கே கேள்வியை கவனிச்சிங்களா? வேர் ஷுட் வி ஈட் அப்படின்னு. இங்கே என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஆலோசனை கேட்குறவங்ககிட்ட எனக்கு பசிக்குது, எங்கே சாப்பிடலாம் அப்படின்னு ஆலோசனையாக வந்து ஷுட் யூஸ் பண்ணி கேள்வி கேட்குறோம். மஸ்டோட 4வது ஆட்டிடியூட் டிட்டர்மினேஷன், செல்ஃப் கமிட்மெண்ட். 2 ஃப்ரெண்டுங்க பேசிக்கிற ஒரு உரையாடலை பார்க்கலாம். எனக்கு கொஞ்ச நாளாக வெயிட் கூடிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அப்போது தினமும் நீ வாக்கிங் போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஆமாம், நான் இந்த தீபாவளிக்கு முன்னாடி என்னோடய எடையை குறைச்சாக வேண்டும் அப்படின்னு உறுதி கொள்கிறாங்க. இது எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். I've gained too much weight these days. Then do some walking every day. Yes, I must reduce my weight before Diwali. இங்கே மஸ்டோட ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாமளே உறுதிமொழி எடுத்துக்கிறது. இந்த டைமுக்குள்ளே நம்ம இந்த வேலையை செஞ்சு முடித்தாக வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே உறுதிமொழி எடுத்துக்கிறது தான் இங்கே மஸ்டோட ஆட்டிடியூடாக வருது. இங்கே மஸ்ட் அப்படிங்கிற மாடலை ரிமூவ் பண்ணிவிட்டு கேன் அப்படிங்கிற மாடலை நம்ம போடும்போது என்ன ஆட்டிடியூடாக மாறுதுன்னு பாருங்கள். ஐ கேன் ரெடியூஸ், என்னால் ரெடியூஸ் பண்ண முடியும் என்னோடய வெயிட்டை அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது. நான் பண்ணலாம் அப்படின்ற அந்த அனுமதி கொடுக்குற மாதிரியான ஆட்டிடியூடையும் எடுக்க முடியும். இங்கே குட் போட்டு சொல்லும்போது நான் ஒரு வேளை முன்னாடியே என்னோடய டயட்லாம் ஃபாலோ பண்ணேன்னா தீபாவளிக்குள்ளார நான் குறைக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணால் குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் வருது. இங்கே
வில் நம்ம போடும்போது நான் முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து தீபாவளிக்குள்ளே நான் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வந்து இது காட்டுது, உறுதியை காட்டுது. இந்த வில்லுக்கும் மஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் போட்டால் நான் முடிவு பண்ணிட்டேன், நான் பண்ணுவேன். மஸ்ட் போட்டேன் அப்படின்னா நான் பண்ணி ஆக வேண்டும். என்னோடய தேவை அது. என்னோடய தேவை வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த டோனில் இருக்கும். இது வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், தேவைன்றது அந்த இடத்துல இல்லை, நான் முடிவே பண்ணிட்டேன், நான் ரெடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். சரிங்களா? இங்கே நம்ம ஓட்டு போடும்போது என்ன ஆட்டிடியூட் வரும் அப்படின்னா, எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, இல்லைன்னா நான் டெய்லி வாக்கிங் போயிட்டு என்னோடய வெயிட்டை வந்து தீபாவளிக்குள்ளே ரெடியூஸ் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி அன்ரியல் சிச்சுவேஷன். நான் வாக்கிங் போகிறதும் இல்லை, குறைக்க போகிறதும் இல்லை உடம்பு. ஆனால் போனால் குறைப்பேன் அப்படின்னு நான் வந்து இமேஜின் பண்ணி சொல்கிறேன். அந்த ஒரு அர்த்தத்தில் இங்கே வரும். இங்கே நம்ம ஷால் போடும்போது அந்தளவுக்கு பொருந்தாது. ஃபார்மல் யூசேஜுக்கு சொல்லலாம். இப்போ ஒரு கவிதையாக எழுதுகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிற அந்த இடங்களில் உபயோகிக்கலாம். இது வந்து இந்த சூழ்நிலைக்கு பொருந்தாது. இங்கே நீங்கள் ஷூட் போட்டு சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கே வந்து செய்ய வேண்டிய கடமையை பற்றி பேசுகிற மாதிரி ஆகிடும். ஐ ஷுட் ரெடியூஸ் மை வெயிட் பிஃபோர் தீபாவளினா, தீபாவளிக்குள்ளே நான் வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறது என்னோடய கடமை, நான் செஞ்சாக்க வேண்டியது சரியான ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லைடாக போடுறேன். நீங்கள் மாடல்ஸோட ஒரு ஆட்டிடியூடையும் மைண்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? Next. What to do to blow my mind? You're from another planet. I've never felt like this. I don't know how I ever survived without it. I'm sorry. Next. Got me upside down, spinning around you. Wanna taste the clouds, dance with the moon. Take a trip around your body. Boy, I love the way you got me. Starry-eyed, got me starry-eyed. This bed is out of space, just keep painting constellations. You cover me Next. till I'm shining bright. I never wanna leave the sky. The way you made me feel alive. I was in the dark and baby you're the light. You're from another planet. I've never felt like this. I don't know how I ever survived without it. I'm starry-eyed. Got me upside down, spinning around. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மற்ற மாடல்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.